இது ஒரு பிசிஎஸ் தியரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாண்டம் தியரி. ஏன்னா இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அட்வான்ஸ்டு குவாண்டம் கான்செப்ட். பிசிஎஸ் தியரி ஒரு குவாண்டம் தியரி அப்படின்னு எடுத்துக்கலாம். திஸ் தியரி could explain ஜீரோ ரெசிஸ்டிவிட்டி, மைஸ்னர் எஃபெக்ட், ஐசோடோபிக் எஃபெக்ட் எட்ஸெட்ரா. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்து சூப்பர் கண்டக்டிவிட்டி அக்கர்ஸ். இந்த தியரியின் படி சூப்பர் கண்டக்டிவிட்டி எப்படி உருவாகுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, சூப்பர் கண்டக்டிவிட்டி அக்கர்ஸ் when there is a formation of Cooper pair of electron. அல்லது அந்த இதுக்கு பேர் என்னன்னா பவுண்ட் எலக்ட்ரான் பேர். பவுண்ட் எலக்ட்ரான் பேர். ஃப்ரீ எலக்ட்ரான்றது வேற, பவுண்ட் ஃப்ரீ எலக்ட்ரானை எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம், இஷ்டத்துக்கு மூவ் பண்ணலாம். அதுக்கு யாரும் எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு ஸ்கிரீன் எதுவுமே இருக்காது. பவுண்ட் எலக்ட்ரான்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி the two electrons, எந்த எலக்ட்ரான்ஸ் கூப்பர் பேரை ஃபார்ம் பண்ணுது பாத்தீங்கன்னா, எப்படி இந்த கூப்பர் பேர் உருவாதுன்னு சொல்றாங்கன்னா, the two electrons with opposite spin and momentum form a Cooper pair through. எப்படி இந்த கூப்பர் பேர் எதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான் இன்டராக்ஷன். எலக்ட்ரானுக்கும் இன்னொரு எலக்ட்ரானுக்கு இடையில ஒரு இன்டராக்ஷன் நடக்குது. ஆனா யார் வழியா நடக்குதுன்னா லாட்டிஸ் டிஃபார்மேஷன். லாட்டிஸ் டிஃபார்மேஷனா அணுக்கள் வந்து என்ன பண்றது, அந்த டிஃபார்ம்னா உருக்குலைதல் அந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் நகர்றது. அணுவின் அந்த அயான்ஸ், ஒரு பாசிட்டிவ் அயானோட இயக்கம், அந்த நகர்வின் காரணமாக, அதான் லாட்டிஸ் டிஃபார்மேஷன். அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா கொனான் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம். இதை இன்னொரு மாதிரி சொல்லலாம் எப்படின்னா எலக்ட்ரான் லாட்டிஸ் எலக்ட்ரான் இன்டராக்ஷன். அதாவது எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரானுக்கு இடையில இன்டராக்ஷன் நடக்குது. ஆனா மீடியேட்டர் யாரா இருக்காங்க, லாட்டிஸ். லாட்டிஸ்ன்றவர் யாருன்னா அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ், மெட்டீரியலுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் போக மிச்சருக்குள்ள பாசிட்டிவ் அயான்ஸ், அவங்க தான் லாட்டிஸ். But this type of interactions can occur only at a very அதனாலதான் நமக்கு சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி எப்ப கிடைக்குது, நமக்கு லோ டெம்பரேச்சர்ல தான் கிடைக்குது. ஏன்னா ஹை டெம்பரேச்சர்ல எலக்ட்ரானை ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மூவிங் ஜாஸ்தியா இருக்கும், கூலும் போர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியாது, இணைக்க முடியாது. இப்போ கூப்பர் பேர் கிரியேஷன், இதுல பாத்தீங்கன்னா எப்படி கூப்பர் பேர் கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பிக்சரை வச்சு நம்ம சொல்லலாம். இதை நீங்க சும்மா வந்து இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் எடுத்துங்க. இப்போ ஒரு லாட்டிஸ் இருக்கு. லாட்டிஸ் அப்படின்னா அதுல வந்து பிளஸ் 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 இங்க ரெண்டு அதே மாதிரி பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் அயான்ஸ்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியில தான் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணும், நமக்கு ஒரு கண்டக்டர்ல வந்து மூவ் ஆகும். இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டு போறோம். ஒரு எலக்ட்ரான் வந்து இப்ப இந்த லாட்டிஸ் சைட்டுக்குள்ள வர்றாங்க. லாட்டிஸ் சைட்டுக்குள்ள யார் வர்றா, ஒரே ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து வருது. ஒரு எலக்ட்ரான் இங்க வருது. அல்லது இப்ப இந்த என்ன கரெக்டா வந்து நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம், இந்த இடத்துக்கு வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு எலக்ட்ரான் வருது. இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு இந்த எலக்ட்ரான் வரும்போது இந்த எலக்ட்ரான் மீது இந்த பாசிட்டிவ் அயான், இந்த பாசிட்டிவ் அயான், இந்த பாசிட்டிவ் அயான், இது நாலு என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். யார, எலக்ட்ரான். அப்ப என்ன ஆகும்னா அல்லது எலக்ட்ரான் இந்த நானே அட்ராக்ட் பண்ண, எப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ், இந்த நாலு பாசிட்டிவும் என்ன ஆகும்னா கொஞ்சம் எலக்ட்ரானை நோக்கி கொஞ்சம் டிஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம வந்து லாட்டிஸ் டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த எலக்ட்ரான் நோக்கி அந்த நாலு பாசிட்டிவ் அயன் வந்துருச்சு, ரைட்டா. அப்ப இந்த எலக்ட்ரான் வந்து எங்க போயிருச்சு அப்படின்னா, நாலு பாசிட்டிவ் அயனுக்கு உள்ள வந்துருச்சு எலக்ட்ரான். இப்ப இன்னொரு எலக்ட்ரான் எங்க வெளியில வருது, வெளில இருந்து இன்னொரு எலக்ட்ரான் வர்றாரு. வரும்போது இந்த எலக்ட்ரானுக்கு இங்க நெகட்டிவ் தெரிய மாட்டாரு. யார் தெரியுவாங்க, அதை சுத்தி இருக்கக்கூடிய பாசிட்டிவ்.
அப்ப இந்த பாசிட்டிவோட, அதாவது இந்த பாசிட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, இந்த பாசிட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் தான் லாட்டிஸ் டிஃபார்மேஷன் சொல்றோம். இந்த லாட்டிஸ் டிஃபார்மேஷனோட, இந்த லாட்டிஸ் டோட்டலி இது வந்து பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ்ன்றதுனால இந்த எலக்ட்ரான் போய் யாரோட ஜாயிண்ட் ஆயிருவாங்க, இந்த பாசிட்டிவ் அசம்பிளியோட ஜாயிண்ட் ஆயிரும். அப்படிதான் ஆக்சுவலா இது ஒரு எலக்ட்ரான், இந்த ஒரு எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான், இந்த ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்துதான் நமக்கு என்ன உருவாகுதுன்னு சொல்றோம், நம்ம வந்து கூப்பர் பேர் அப்படின்னு சொல்றோம். இப்படிதான் இந்த ரெண்டு எலக்ட்ரான் ஜாயிண்ட் ஆகுது. இந்த மாதிரி ரெண்டு எலக்ட்ரான் ஜாயிண்ட் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கூப்பர் பேர் அப்படின்னு சொல்றோம். That one electron in the Cooper pair passing through the positive ion. Our electron positive ion வழியா போகுது. So it is attracted by the neighboring positive ion and gets screened by them. அதாவது அந்த பாசிட்டிவ் அயன்களால அட்ராக்ட் பண்ணப்பட்டு அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணப்படுகிறது, ஸ்கிரீன் பண்ணப்படுகிறது, அதாவது மறைக்கப்படுகிறது. அந்த சமயத்துல இன்னொரு at the same time due to the attraction between the electron and the ion core the lattice gets deformed. அதாவது எலக்ட்ரானுக்கும் அயன் கோருக்கு இடைப்பட்ட அட்ராக்ஷன் காரணமாக lattice வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் deform ஆகுது. Now another electron passes by the side of assembly. அந்த அசம்பிளி வழியா இன்னொரு எலக்ட்ரான் போனுச்சுன்னா this is attracted by this assembly. Thus second electron interacts with the first via lattice deformation. இதான் கூப்பர் எலக்ட்ரான் ஃபார்மேஷன். இப்ப இதை வந்து போனான் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவும் இதை விளக்குறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரான் போகுது, அதனுடைய வேவ் வெக்டர் என்ன அப்படின்னா k1. ஒரு எலக்ட்ரான் போனுச்சு இல்லையா, ஃபர்ஸ்ட் போனுச்சு எலக்ட்ரான், அதோட வேவ் வெக்டர் என்னது k1. இப்ப அது என்ன பண்ணுதுன்னா ஒரு போனானே வெளியிடுகிறது. அந்த போனோட வேல்யூ எவ்வளோ, q. வெளியிட்ட பிறகு அந்த எலக்ட்ரான், இப்போ ஃபர்ஸ்ட் போன எலக்ட்ரான் அதோடைய வேவ் வெக்டர் k1, அது ஒரு போனானே வெளியே என்ன போனான்னு வெளியிடுது, q. q வெளியிட்ட பிறகு அப்ப அது வந்து வெளியிட்டு அது என்ன மாறும், இப்ப ஏற்கனவே k1 இருந்துச்சா, q1 ரிலீஸ் பண்ணிருச்சு. q ரிலீஸ் பண்ணிருச்சுன்னா என்ன இருக்கும், அதனுடைய கடைசியில வந்து என்ன மாறிடும், அது வந்து k1 மைனஸ் q. இப்ப k1 மைனஸ் q நீங்க k2 k1 டேஷ் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு எலக்ட்ரான் அந்த அசம்பிளி நோக்கி வருது, அதோட வேவ் வெக்டர் என்னது k2. இந்த k2 என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே இது வெளியிடுச்சுல, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வெளியிடுச்சுல q, அதை இது என்ன பண்ண போகுது, இப்ப அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணிட்டு இதனுடைய இப்ப வேவ் வெக்டர் என்ன மாறிடும், நமக்கு k2 பிளஸ் q மாறிடும். இப்ப நீங்க k2 பிளஸ் q வந்து k2 டேஷ் வச்சுக்கலாம். இப்ப k1 டேஷையும் k2 டேஷையும் கூட்டினீங்கன்னாலும் சரி, k1ஐயும் k2ஐயும் கூட்டினாலும் சரி, என்ன எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப therefore the net wave vector of the pair, அப்ப கூப்பர் பேருடைய நெட் வேவ் வெக்டர் வந்து என்னவா இருக்கு, நமக்கு கன்சர்வ்டா இருக்கும். But two such electron, இது மாதிரியான எலக்ட்ரான் which interact attractively in the phonon field are called a Cooper pair. The energy of the pair of electrons in the bound state, அதாவது the energy of the pair of the electrons in the bound state is less than the energy of the pair in the free state. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரெண்டு எலக்ட்ரான் கூப்பர் பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய எனர்ஜி வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். யாரை விட அப்படின்னா, ரெண்டு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கும் போது அதை விட. அப்ப the difference of the energy, அதாவது difference of the energy of the two states is the binding energy of the Cooper pair and should therefore be supplied this energy if the pair is to be broken. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு எலக்ட்ரான் ஃப்ரீயா இருக்கும் போது இப்ப இந்த எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அதுவே கூப்பர் பேரா மாறின பிறகு அதுக்கு கீழே வந்துடும். இந்த ரெண்டு எனர்ஜி ஸ்டேட்டுக்கும் இடைப்பட்ட இந்த ரெண்டு எனர்ஜி ஸ்டேட், இப்ப வந்து இது ஃப்ரீ எலக்ட்ரான் ஸ்டேட் அப்படின்னா இது வந்து கூப்பர், அதோட கோர் ஸ்டேட்ல உள்ள எலக்ட்ரானிக் ஸ்டேட். இது வந்து அதிகமா இருக்கும், இது வந்து கம்மியா இருக்கும். இப்ப ரெண்டுக்குள்ள இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்குள்ள எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த கூப்பர் பேர் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பைண்டிங் எனர்ஜி ஈக்குவலான எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா கூப்பர் பேர்ல என்ன ஆயிரும், ஃப்ரீ எலக்ட்ரானா மாறிடும். அடுத்து அந்த டெம்பரேச்சர் லெஸ் than Tc, டெம்பரேச்சர் வந்து டிசியோட குறைவாக இருக்கும் போது எலக்ட்ரான் லாட்டிஸ் எலக்ட்ரான் இன்டராக்ஷன் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கரா இருக்கும். யாரை விட, எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட கூலும் இன்டராக்ஷனை விட. கூலும் இன்டராக்ஷன் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ரெண்டு எலக்ட்ரான் பிரிஞ்சிடும், ஜாயிண்ட் ஆகாது. அட் 0 கெல்வின்ல
ஒரு மெட்டீரியல் சூப்பர் கண்டக்டர் உடைய அனைத்து எலக்ட்ரான்ஸுமே என்ன ஆயிரும், ஆல் எலக்ட்ரான்ஸ் ஆர் பேர்டு, எல்லாமே சேர்ந்து எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா கூப்பர் பேரா மாறிடும். எப்ப 0 கெல்வின்ல. அதுவே டிசினா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல எல்லா எலக்ட்ரானுமே என்ன மாறிடும், கம்ப்ளீட்லி புரோக்கன் ஆகி என்ன மாறிடும், நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸா மாறிடும். The energy difference between the free electron and the paired state, அதாவது ஃப்ரீ எலக்ட்ரானுக்கும் கூப்பர் பேர், பேர்டு ஸ்டேட்னா கூப்பர் பேர் அந்த ஸ்டேட், ரெண்டு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு இடைப்பட்ட அந்த எனர்ஜி, அந்த கேப்புக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், எனர்ஜி கேப். நார்மலா எனர்ஜி கேப் சொல்றோம், அதே மெத்தட் தான். அடுத்த சார்ஜ் ஆஃப் த கூப்பர் பேர். கூப்பர் பேரோட சார்ஜ் எவ்வளவு, கூப்பர் பேர்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, நமக்கு 2 எலக்ட்ரான் இருக்கு. ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் E, 2 எலக்ட்ரான் சார்ஜ் 2E. இன்னும் நம்ம சைனோட சேர்த்து சொல்லணும்னா -2E. அடுத்து கூப்பர் பேரோட ஸ்பின். ஏற்கனவே நம்ம என்ன சொல்லிருக்கோம், கூப்பர் பேர்ன்றது எத்தனை 2 எலக்ட்ரான் கூப்பர் பேர் ஆகும், ஆப்போசிட்லி ஸ்பின். ஆப்போசிட்லி ஒரு எலக்ட்ரான் ஸ்பின் பிளஸ் காப்பா இருந்தா இன்னொரு எலக்ட்ரான் ஸ்பின் என்னது மைனஸ் கா. அப்ப வந்து டோட்டல் ஸ்பின் எவ்வளவு, கூப்பர் பேருக்கு ஸ்பின் 0. இதெல்லாம் கேட்டிருக்காங்க நமக்கு. ஸ்பின் ஆஃப் த கூப்பர் பேர், சார்ஜ் ஆஃப் த கூப்பர் பேர், இதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி மாஸ் ஆஃப் த கூப்பர் பேர். மாஸ் ஆஃப் த கூப்பர் பேர் 2 எலக்ட்ரான் இருக்கு, ஒவ்வொரு எலக்ட்ரான் மாஸ் எவ்வளவு me. அப்ப 2 எலக்ட்ரான் மாஸ் வந்து 2me. இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு கட்டம் போட்டு முக்கியம் போட்டு வச்சுங்க, ஆனா படிக்க கூடாது. நீங்க எதெல்லாம் கட்டம் போட்டு முக்கியம் போடுறீங்களா அதெல்லாம் நீங்க படிக்கலன்னு அர்த்தமா, அது தெரியுமா? கட்டம் போட்டு முக்கியம் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம், மேக்சிமம் அதை நீங்க வந்து படிக்கல. சரி, கரெக்டா? அடுத்த வந்து கூப்பர் பேரை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிஎஸ் தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூப்பர் கண்டக்டிவிட்டிக்கு யார் காரணம், கூப்பர் பேர் கிரியேஷன். கூப்பர் பேர் எப்ப கிரியேட் ஆகும், நமக்கு லோ டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர்ல கூப்பர் பேர்னா 2 எலக்ட்ரான் வந்து ஜாயிண்ட் ஆகுது. எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னா எதன் மூலமா, எந்த இன்டராக்ஷன், லாட்டிஸ் டிஃபார்மேஷன். இது வந்து எலக்ட்ரான் எலக்ட்ரான் இன்டராக்ஷன், லாட்டிஸ் டிஃபார்மேஷன் சொல்லலாம், இல்லைன்னா எலக்ட்ரான் லாட்டிஸ் எலக்ட்ரான் இன்டராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அடுத்து வந்து கூப்பர் பேர். கூப்பர் பேரோட டோட்டல் எனர்ஜி, கூப்பர் பேரோட எனர்ஜி ஸ்டேட் வந்து எங்க இருக்கும், கீழே இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்னா அதோட எப்படி இருக்கும், எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் மேல இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் ஸ்டேட்டுக்கும், அதாவது எலக்ட்ரானிக் ஃப்ரீ ஸ்டேட்டுக்கும் கூப்பர் பேர் ஸ்டேட், 2 ஸ்டேட்டுக்கு உள்ள அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், எனர்ஜி கேப். எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்றோம், ரைட்டா? அப்ப அந்த எனர்ஜி கேப்புக்கு ஈக்குவலான எனர்ஜி நீங்க கொடுத்தீங்கன்னா திரும்ப இந்த கூப்பர் பேர் என்ன ஆகும், உடைஞ்சு ஃப்ரீயா மாறிடும். அதை நம்ம பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூப்பர் பேருடைய பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே வந்து நமக்கு நார்மலான கான்செப்ட் தான். இப்ப அடுத்து இந்த பிசிஎஸ் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்றாங்க. நார்மலா கிரவுண்ட் ஸ்டேட்னா என்னது, கிரவுண்ட் ஸ்டேட்னா கடைசியில இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மட்டம் கிரவுண்ட் ஸ்டேட். இப்ப கிரவுண்ட் ஸ்டேட், இப்ப நார்மலா ஒரு மெட்டல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் இது வந்து இது கிரவுண்ட் ஸ்டேட்னா இது வந்து என்னவா இருக்கும்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டா இருக்கும். கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு பக்கத்துல யார் இருப்பாங்க, எக்ஸைட்டட் ஸ்டேட் இருப்பாங்க. நம்ம கூட கொஞ்சம் கேப் அதிகமா போட்டிருப்போம், பட் இதோட கேப் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் எக்ஸைட்டட் போகணும்னா நார்மலா வந்து கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சாலே என்ன ஆயிரும், கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிறது எங்க போயிடும், எக்ஸைட்டட் போயிடும். இது நார்மல்ல. பட் ஆனா சூப்பர் கண்டக்டர்ல கிரவுண்ட் ஸ்டேட் வந்து ரொம்ப கீழே இருக்கும், எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து ரொம்ப மேல இருக்கும். இப்ப இதுல இருந்து இது என்ன பண்ணாரு, அவ்வளவு சீக்கிரம் அதுவா போகாது. நாம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்தா மட்டும் தான் போகும். இந்த கான்செப்ட் சொல்றதுதான் இந்த பிசிஎஸ் கிரவுண்ட் ஸ்டேட் கரண்ட் கிடையாது. அதை in normal metals the excited states lie just above the Fermi surface. அத Fermi surfaceக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மேலேயே நமக்கு என்ன இருக்குது, எக்ஸைட் ஸ்டேட் வந்துடும். பட் அந்த ஈவன் அண்ட் ஆர்பிட்டலி ஸ்மால் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி, அது ரொம்ப கம்மியான எக்ஸைட்டேஷன் எனர்ஜி கிடைச்சா கூட அது என்ன பண்ணிடும், வந்தது is sufficient to excite an electron from the Fermi surface. the Fermi surface ground state இருந்து ஈஸியா எங்க போயிடலாம், மேல போயிடலாம்.
பாருங்க, இது வந்து நார்மல், இது வந்து சூப்பர். இப்ப இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்த டாட்டா போட்டிருக்கிறது பெர்மி சர்ஃபேஸ். அது மாதிரி இதுவும் பெர்மி சர்ஃபேஸ். இங்க எப்படி இருக்கு? பெர்மி சர்ஃபேஸுக்கு ஜஸ்ட் கீழே கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கு, ஜஸ்ட் மேல என்ன இருக்கு? எக்ஸைட்டட் இருக்கு. ஆனா இங்க பெர்மி சர்ஃபேஸுக்கு ரொம்ப கீழே இருக்கு. எது? கிரவுண்ட் ஸ்டேட்டே கீழே இருக்கு. பெர்மி சர்ஃபேஸுக்கு கீழே தான் கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கு. அதே மாதிரி பெர்மி ஸ்டேட்டுக்கு நல்ல கேப்ல என்ன இருக்கு? எக்ஸைட்டட். அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க போகணும்னா நீங்க இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜிய வெளியில இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும்? சப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இப்ப இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல டெல்டா, இங்க ஒரு டெல்டா, பெர்மி சர்ஃபேஸ் கீழே ஒரு டெல்டா, மேல ஒரு டெல்டா, மொத்தம் எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது? 2 டெல்டா. இவ்வளவு எனர்ஜி நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அது என்ன பண்ணும்? மேல போகும். But in superconductor, pair of electrons lying just below the Fermi surface, they form a Cooper pair. ஏன்னா Cooper pair ஆகும்போது ஆட்டோமேட்டிக் என்ன இதோட எனர்ஜி லெவல் குறைஞ்சு Fermi surfaceக்கு நல்ல கீழே வந்துருது. And their total energy reduced. Thus, we cannot from an excited state unless we supply an energy which exceeds the energy of attraction between the electrons. என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அந்த கூப்பர் பேருக்கான பைண்டிங் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த பைண்டிங் எனர்ஜிக்கு சமமான அளவு எனர்ஜியை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் எங்க போகும்? அது எக்ஸைட்டட் போய் ஃப்ரீ எலக்ட்ரான் மாறுன்ற அதே கான்செப்ட் தான் சொல்லியிருக்கான். Thus the BCS ground state is separated by a, அதனால BCS ground state is separated by a finite energy gap from its first excitation. மீனிங் என்ன அப்படின்னா, அதனால BCS ground state வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்து அதை எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கும் BCS கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு இடையில ஒரு நல்ல செப்பரேஷன் இருக்கு. பட் நார்மல்ல பாத்தீங்கன்னா பெருசா செப்பரேஷன் ஒண்ணு இருக்காது, பக்கத்துல தான் இருக்கும். பட் இங்க வந்து நல்ல செப்பரேஷன் இருக்குன்னு சொல்றோம். அப்ப அக்கார்டிங் டு BCS தியரி, the energy gap at 0K, இதை அனலைன் பண்ணிக்கங்க. எனர்ஜி கேப் அட் 0K, அதுக்கான ஃபார்முலா Eg equal to 2 டெல்டா. 2 டெல்டாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3.52 KTC. இப்ப எனர்ஜி கேப் Eg equal to 2 delta equal to 3.52 KTC. இதை நீங்க ஷார்ட்டா வந்து 3.5 அப்படி கூட வச்சுக்கலாம். 3.5 KT அப்படி வச்சுக்கலாம், KTC. இப்ப தற்போது எனர்ஜி கேப் Egன்றது யாரை சார்ந்து இருக்கு? 3.5 is constant, K is constant. அப்ப யார் இருக்கா நமக்கு? TC, temperature, critical temperature. Temperature is energy gap is a function of the temperature. இது எப்பன்னா 0 கெல்வின்ல எனர்ஜி கேப் 0 கெல்வின்ல தான் இந்த வேல்யூ. இப்ப நீங்க 0 கெல்வின்ல எனர்ஜி கேப் வந்து இவ்வளவு எனர்ஜி கேப் இருக்கா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? டெம்பரேச்சர் அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்க. டெம்பரேச்சர் அதிகப்படுத்த என்ன எனர்ஜி கேப் குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்ப டெம்பரேச்சரை T ஈக்குவல் டு என்ன மாத்திட்டோம்? TC கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கொண்டு வந்தாச்சு. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கொண்டு வந்தா என்ன ஆகும்? இந்த எனர்ஜி கேப் வந்து 0 ஆயிடும். 0 யார் மாதிரி மாறிடும்? இந்த மாதிரி எனர்ஜி கேப் குறைஞ்சு 0 ஆயிடும். எனர்ஜி கேப் குறைஞ்சு 0 ஆனோடனே அப்ப சூப்பர் கண்டக்டர் கோயிங் டு நார்மல் கண்டக்டரா மாறும். அப்ப the value of energy gap is 3.5 KTC at 0K and 0 at TC. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, 0 கெல்வின்ல எனர்ஜி கேப் 3.5 KTC. அதுவே TCல கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் எனர்ஜி கேப் எவ்வளவு? 0. அடுத்த எனர்ஜி கேப்போட வேல்யூ பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 10⁻³ எலக்ட்ரான் அந்த ஆர்டர்ல இருக்கும். கரெக்டான 10⁻³ இல்ல, 10⁻³ ஆர்டர் எலக்ட்ரான் வோல்ட் -3 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்த எனர்ஜி கேப் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகும். யாரை பொறுத்து? ஏன்னா டெம்பரேச்சர் அதிகரிக்க எனர்ஜி கேப் என்ன ஆகும்? குறையும். அப்புறம் எனர்ஜி கேப் எப்ப மேக்சிமமா இருக்கும்? எந்த வெப்பநிலையில எனர்ஜி கேப் மேக்சிமம்? 0 கெல்வின்ல மேக்சிமம். எப்ப மினிமம்? மினிமம்னா 0 ஆயிடும். எப்ப 0 ஆகும்? TCல கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல 0 ஆயிடும். இதே பாயிண்ட் தான் நம்ம இங்கேயே சொல்லியிருக்கோம். அதாவது 0 கெல்வின் அப்படின்னா உங்களுக்கு நோ எலக்ட்ரான்ஸ், தேர் ஆர் நோ எலக்ட்ரான்ஸ் அபோவ் த கேப். கேப்புக்கு மேல எந்த ஒரு எலக்ட்ரானும் இருக்காது கேப்ல. அதுவே T ஈக்குவல் டு TCனா எல்லா எலக்ட்ரானும் எங்க இருக்கும்? எல்லா சூப்பர் எலக்ட்ரானும் என்ன மாறிடும்? நார்மல் எலக்ட்ரான் மாறிடும். அது டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் an எனர்ஜி கேப். எனர்ஜி கேப்பின் காரணமாக இங்க ஒரு பெரிய அளவிலான எனர்ஜி கேப் இருக்கு.
இந்த பெரிய அளவிலான எனர்ஜி கேப் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு எதை உருவாக்கும் அப்படின்னா ஒரு நார்மலா ஒரு ரேடியேஷன் உருவாகுதுன்னா அதுக்கு காரணம் என்னது ஒரு எனர்ஜி லெவல் ஹையர் எனர்ஜி லெவலில் இருந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு ஆட்டம் எலக்ட்ரான் தாவும் போது அல்லது லோயர் டு ஹையருக்கு போகும்போது நமக்கு எமிஷன் ஸ்பெக்ட்ரா அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா கிடைக்குது. இங்க எனர்ஜி கேப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப வந்து அந்த ரெண்டுக்குள்ள எனர்ஜி வேல்யூ எப்படி இருக்கும் நமக்கு? அப்ப மேல இருந்து கீழே வந்தாலும் கீழே இருந்து மேல போனாலும் அது வெளியிடக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்கும் நமக்கு வந்து ஹையர் எனர்ஜி ரேடியேஷனை வந்து அது வெளிப்படுத்தும். அப்ப சூப்பர் கண்டக்டருடைய இந்த எனர்ஜி கேப் வந்து நமக்கு எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்ப the energy gap is the characteristic feature. எனர்ஜி கேப்ன்றது யாரோட ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா determines thermal and frequency response. And the existence of an energy gap is accounted for in the BCS theory. The energy gap represents the energy கேப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நீங்க கூப்பர் பேரை பிரேக் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலான எனர்ஜி என்ன பண்ணணும் நம்ம வந்து கொடுக்கணும்ன்றத சொல்லுது. அப்ப ஹென்ஸ் லார்ஜர் எனர்ஜி கேப் கரஸ்பாண்ட்ஸ் டு மோர் ஸ்டேபிள் சூப்பர் கண்டக்டர். ஒரு சூப்பர் கண்டக்டருக்கு எனர்ஜி கேப் ரொம்ப லார்ஜரா இருந்துச்சு அப்படின்னா அது சீக்கிரத்துல என்ன மாறாது, நமக்கு நார்மலா மாறாது. அப்ப தொடர்ந்து என்னவா இருக்கும், அது சூப்பர் கண்டக்டரா இருக்கும். அப்ப ஸ்டேபிள், மோர் ஸ்டேபிள் சூப்பர் கண்டக்டர். இப்ப the நார்மல் எலக்ட்ரான்லாம் எங்க இருக்கும், எனர்ஜி கேப்புக்கு மேல. எனர்ஜி கேப்புக்கு மேல இருக்குல்ல அந்த எலக்ட்ரான். இப்ப இந்த பிக்சர்ல வந்து இங்க இதுல இருக்கிற எலக்ட்ரான் என்ன எலக்ட்ரான்? நார்மல் எலக்ட்ரான். இங்க இருக்கிற எலக்ட்ரான் என்ன எலக்ட்ரான்? சூப்பர் எலக்ட்ரான். அதான் சொல்லுங்க, வேற ஒண்ணு இல்ல. the normal electron is above the energy gap. above the energy gap வந்து நார்மல் எலக்ட்ரான். சூப்பர் எலக்ட்ரான் இஸ் என்னது? below the energy gap at the Fermi surface. அதாவது Fermi surfaceக்கு மேல இருக்கக்கூடிய எனர்ஜி கேப்புக்கு மேல அதுல இருக்கக்கூடியது நார்மல் எலக்ட்ரான், கீழே இருக்கக்கூடியது வந்து சூப்பர் எலக்ட்ரான். அப்புறம் இந்த ஸ்டேட்ஸ் வந்து எப்படி ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா சூப்பர் எலக்ட்ரானுடைய ஸ்டேட்ஸ் வந்து ரெண்டு பேரா தான் இருக்கும், பேர் ஸ்டேட்டா இருக்கும். ஏன்னா இப்ப ஸ்டேட் வித் வேவ் வெக்டர் கே அண்ட் ஸ்பின் அப் இருந்துச்சு அப்படின்னா இஸ் ஆக்குபைடு தென் த மைனஸ் கே ஆல்சோ. இப்ப அதாவது the states are occupied in pairs. ஸ்டேட்ஸ் வந்து பேர்ஸ் தான் ஆக்குபைட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதை இப்ப ஸ்டேட் வித் வேவ் வெக்டர் கே, அதாவது ஒரு ஸ்டேட் வித் வேவ் வெக்டர் கே அந்த ஸ்பின் அப், அதாவது ஸ்பின் அப் ஆக்குபைடா இருந்துச்சுன்னா ஸ்பின் டவுன் என்ன இருக்கும், அதுவும் கண்டிப்பா ஆக்குபைடா இருக்கும். அதுவே ஸ்பின் அப் இல்லை அப்படின்னா ஸ்பின் டவுன் என்னவா இருக்கும், இல்லாம இருக்கும். ஏன்னா பேரா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சூப்பர் பேரா தான் இருக்கு அப்படின்றதுக்காக. அடுத்து லாண்டன் பெனட்ரேஷன் டெப்த், கொகரன்ஸ் லென்த், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசிஎஸ் கிரவுண்ட் ஸ்டேட் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வருது. மேலும் பிசிஎஸ் தியரி ஆல்சோ ப்ரெடிக்டட் த ஃப்ளக்ஸ் குவான்டைசேஷன், அதையும் வந்து இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது பிசிஎஸ் தியரி. இப்ப சம் யூஸ்ஃபுல் ஃபார்முலாவில சில ஃபார்முலா கொடுத்திருக்கோம். கே என்பது லாம்டா பை எப்சிலன் நாட். லாம்டா பை எப்சிலன் நாட் நம்ம ஏற்கனவே சைன் போடுறோம் எப்சிலன் பதிலாக. டைப் 1 சூப்பர் கண்டக்டர் அதுக்கு வந்து கே லெஸ் தென் 1/√2. டைப் 2 சூப்பர், இது வந்து டைப் 2, ரெண்டுமே டைப் 1 இருக்கு, இது டைப் 2 மாத்திக்கங்க. ஃபார் டைப் 2 சூப்பர் கண்டக்டர்ஸ் கே கிரேட்டர் தென் 1/√2. அதுக்கப்புறம் எப்சிலன் நாட்டுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு பாத்தீங்கன்னா h கிராஸ் vf பை 2 டெல்டா. இன்னும் இதுக்கான கரெக்ட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா h கிராஸ் vf பை 5 டெல்டா அப்படின்றது கரெக்டா சொல்லலாம். அப்புறம் இன்னொரு ஃபார்முலா dc ஈக்குவல் டு 1.14 தீட்டா டி எக்ஸ்பொனென்ஷியல் மைனஸ் 1/g n0. இதுல லாம்டா என்பது பெனட்ரேஷன் டெப்த், எப்சிலன் நாட்ன்றது இன்ட்ரின்சிக் கொகரன்ஸ் லென்த் குறிக்கும், Vfன்றது ஃபெர்மி வெலாசிட்டி, 2 டெல்டான்றது நமக்கு எனர்ஜி கேப், தீட்டா டின்றது டிவைட் டெம்பரேச்சர், G என்பது எலக்ட்ரான் போனான் இன்டராக்ஷன், n0ன்றது டென்ஸ் கேப் ஸ்டேட்ஸ் அட் ஃபெர்மி லெவல்ல டென்ஸ் கேப் ஸ்டேட்.
இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் குவான்டைசேஷன். இதுல என்ன சொல்றாங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து குவான்டைஸ்டா இருக்கு. இதான் ஃப்ளக்ஸ் குவான்டைசேஷன். இதுல கேட்டாங்கன்னா ஃபார்முலா கேட்பாங்க. அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் that passes through a superconducting ring is quantized. இதோட மீனிங் என்ன அப்படின்னா சூப்பர் கண்டக்டர்ல போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னவாயிருது, குவான்டைஸ்ட் ஆயிடுது. டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் that passes through a, அதாவது சூப்பர் கண்டக்டர் புல் வழியாக போகக்கூடிய ஃப்ளக்ஸ் அந்த பாயமானது என்னவாக்கப்படும், குவாண்டமாக்கப்படுகிறது, குவான்டைஸ்ட் ஆகுது. That is total magnetic flux is integral multiple of the flux quantum hc by e. flux quantumக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா hc by 2e. இது கேட்பாங்க hc by 2e. hc by 2eன்றது flux quantum. அதாவது நம்ம எப்படி வந்து நம்ம இந்த போர்ஸோட குவான்டைசேஷன் கணிச்சு சொல்லுவோம்ல, அந்த கோண உண்டம் அது வந்து எதுக்கு இதா இருக்கும், h கிராஸ் h by 2 மடங்காக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த h by 2 மாதிரி இங்க என்னது ஃப்ளக்ஸ் குவாண்டம் hc by 2e. அப்ப அதோடைய காந்த பாயம் சூப்பர் கண்டக்டர் வழியா போகக்கூடிய காந்த பாயம் வந்து எப்படி இருக்கும்னா hc by 2e மல்டிபிள்ஸ் ஆகும், மடங்கா இருக்கும், இன்டெகிரல் மல்டிபிளா இருக்கும். அதுதான் இப்ப குவாண்டம்ன்றது hc by 2e, அது ஒரு குவாண்டம். இப்ப நம்ம மின்னூட்டங்களின் குவாண்டம் மக்கள் விதி தான் பார்ப்போம். சார்ஜ் குவான்டைசேஷன், எந்த ஒரு சார்ஜ் எடுத்துட்டாலும் ஈயோட மல்டிபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி hc by 2e மல்டிபிளா இருக்கும். அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி எழுதலாம், ஒரு குவாண்டம்ன்றது hc by 2e. அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து nhc by 2e. இதுல அந்த hc by 2eன்றத π நாட்னு வச்சுக்கிறாங்க. π நாட்ன்றது தான் ஃப்ளக்ஸ் குவாண்டம். அது ஏன் இங்க 2e வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கூப்பர் பேர்னா 2 எலக்ட்ரான். சோ அதனால இந்த 2e ஜெனரலா என்ன வச்சுக்கலாம், நம்ம வந்து q கூட வச்சுக்கலாம். π நாட் hc by 2e ஏற்கனவே பார்த்ததுதான். இதோட வேல்யூ வந்து 2.0678 into 10⁻⁻7 cos cm². இது வந்து CGS யூனிட்ல. இப்ப இதே ஃபார்முலா நீங்க SI யூனிட்ல சொன்னீங்கன்னா C விட்டுறணும். C விட்டுட்டு h by 2e. SI ல சொல்லும்போது C வராது. பட் நம்பர்லாம் அதே நம்பர் தான். பட் இங்க 10⁻⁻7, இங்க 10⁻⁻15 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் இன் SI. அந்த π நாட் இஸ் நோன் அஸ், π நாட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ளக்ஸ் குவாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னும் மற்ற பேர்கள் இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா ஃப்ளக்ஸாய்டு, இன்னொன்னு ஃப்ளக்ஸான், ஃப்ளக்ஸாய்டு ஆர் ஃப்ளக்ஸ் குவாண்டம் ஆர் ஃப்ளக்ஸான். அதான் π நாட். π நாட்டுக்கு தான் அந்த hc by 2e in CGS, h by 2e in SI. the flux through the ring, ஆக்சுவலா வந்து அந்த ஒரு சூப்பர் கண்டக்டிங் ரிங் வழியாக போகக்கூடிய அந்த ஃப்ளக்ஸ் வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, the flux through the ring is the sum of the flux, the external flux from the external sources, and the flux pi sc என்றது due to the super current ஆல ஏற்படக்கூடிய flux. சூப்பர் நார்மலா நம்ம படிச்சிருப்போம், ஒரு கம்பி வழியாக கரண்ட் போனுச்சுன்னா என்ன உருவாகும், நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுனா என்ன உருவாகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அங்கே கிரியேட் ஆகும். அப்போ அது எக்ஸ்டர்னல் சோர்சஸால வரக்கூடியதை வந்து π ex னும், அதுவே அது வழியா போகக்கூடிய கரண்டால ஏற்படக்கூடிய ஃப்ளக்ஸ் π sc ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடியது என்னது, டோட்டல் ஃப்ளக்ஸ். இப்ப இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து என்னவா இருக்கும்னு சொல்றாங்கன்னா குவான்டைஸ்ட் ஆகும். ஆனா தனித்தனியா வந்து என்னவா இருக்காது, π எக்ஸ்டர்னல் வந்து எப்பவுமே குவான்டைஸ்ட் கிடையாது. ஜென்ரலா வந்து எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அந்த ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னவா இருக்காது, குவான்டைஸ்டா இருக்காது. ஆனா π எக்ஸ்டர்னல் பிளஸ் π sc இது ரெண்டு என்னவா இருக்கு, நமக்கு வந்து குவான்டைஸ்டா மாறுது. அப்ப இந்த π sc என்ன பண்ணுதுன்னா, இது ரெண்டு அந்த π x3க்கு தகுந்த மாதிரி π x க்கு தகுந்த மாதிரி π sc வேல்யூ எடுத்து ரெண்டு சேரும் போது குவான்டைஸ்ட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்போம். அதான் பிளஸ் π is quantized, normally π external is not quantized, so that π sc adjust such that π always quantized. இதுதான் ஃப்ளக்ஸ் குவாண்டம் அல்லது ஃப்ளக்ஸ் குவான்டைசேஷன். பிளஸ்